ஹே ஆல் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஐஷு ஸ்டடிஸ் ஆன் அண்ட் நான் உங்கள் ஐஷு. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம 12th பிஸ்னஸ் மேக்ஸ் லெசன் நம்பர் 5க்கான 1 மார்க் ஷார்ட்கட் பார்க்கலாம். ஆல்ரெடி 1, 2 and 3 போஸ்ட் பண்ணியிருக்கேன். அண்டு 5th லெசனில் 14 1 மார்க்ஸ் இருந்ததுனால அப்படி இங்கே நம்ம ஜம்ப் பண்ணியாச்சு. ஸோ அங்கே க்ளூஸில் கொஞ்சம் மொக்கையாக இருந்தாலும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா பாருங்கள் அண்ட் மறக்காமல் கமெண்ட்டில் பண்ணிடுங்க உங்களுக்கு இன்னும் வீடியோஸ் தேவையா அந்த மாதிரி. பிகாஸ் நான் ப்ரீவியஸ் பேட்ச்சில் நிறைய கமெண்ட்ஸ் நான் பார்த்துருந்தேன். ஏன்னா பிஸ்னஸ் மேக்ஸ்க்கு 1 மார்க்ஸ் வேணும்னு சொல்லிட்டு இந்த பேட்ச்க்கு எப்படி ஃபீல் பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியலை, அதனால தான். ஸோ ஐம் நாட் அ பிஸ்னஸ் மேக்ஸ் ஸ்டூடெண்ட். ஜஸ்ட்டு ஒரு 1 மார்க்ஸுக்கு க்ளூ வைக்கிற மாதிரி தான் இந்த வீடியோ நான் மேக் பண்ணியிருக்கேன். வாங்க பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு 1 மார்க் நான் கொஷின் எப்போயுமே ஃபுல்லாக ரீட் பண்ண மாட்டேன், ஜஸ்ட் அதோட க்ளூ மட்டும் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் 1 மார்க் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 4 அதாவது del ஸ்கொயர் y0ன்னு சொல்லிட்டு 4 ஆப்ஷன் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த del ஸ்கொயர் இருக்கு இல்லையா, del ஸ்கொயர். ஸோ 2 வர இடத்துல ஒரு சேஞ்ச் இருக்கணும். அப்படின்னா இப்போ ப்ளஸில் இருக்குன்னா மைனஸில் இருக்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ அப்போ பார்த்தீங்க அப்படின்னா 2 வர இடத்துல மட்டும் மைனஸ் இருக்கணும், மீது எதுலேயும் இருக்கக்கூடாது. அப்போ ஆப்ஷன் ஏ இஸ் யுவர் ரைட் ஆன்சர். நம்பர் 2 பார்க்கலாம். del ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. நான் ஆல்ரெடி சொன்னேன் del இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல மைனஸ் சிம்பிள் கொடுங்க அப்படி சொல்லியிருக்கேன் இல்லையா. ஸோ டெல்லுக்கு முன்னாடி அதாவது del எஃப் ஆஃப் எக்ஸுக்கு முன்னாடி உங்களுக்கு மைனஸ் சிம்பிள் வரணும். ஸோ அப்போ இது மட்டும்தான் உங்களுக்கு ஆன்சராக இருக்கும். ஓகே தேர்ட் க்ளூ பார்க்கலாம். இது கொஞ்சம் அப்படியே வியர்டாக இருக்கலாம். சரி பாருங்கள். சொல்லிட்டு ஒரு ஈக்குவல் டு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 3 இருக்கு இல்லையா, இந்த மாதிரி 3 லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு லைனை வச்சு 1 போட்டுக்கிறோம் அண்ட் மீத இருக்கிறத வச்சு ப்ளஸ் போட்டுக்கோங்க. ஸோ 1 + del. ஓகே, கீழே இருக்க மாதிரி வேணால் இது மாதிரி போட்டுக்கோங்க. ஓகே, அண்டு ஒவ்வொரு 1 வேர்டுக்கும் ஒவ்வொரு க்ளூ இருக்கும். ஸோ எல்லாமே மிங்கிள் பண்ணி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிறக்கூடாது. இப்போ இந்த க்ளூ பார்த்தீங்கன்னா இதுலேயும் del இருக்குது, பட் நீங்கள் அந்த நெகட்டிவ் யோசிக்கக்கூடாது. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் இருக்கு இல்லையா, ஸோ 2x அண்ட் இங்கே h = 1 கொடுத்துருக்காங்க. ஸோ +1. ஓகே, ஸோ இது மாதிரி தான் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிறணும். ஓகே, 5th கொஷின் பாருங்கள். இஃப் c is a constant then del c. c அப்படின்றது ஒரு கான்ஸ்டன்ட் சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ கான்ஸ்டன்ட்னா ஒரு நம்பராக இருக்கணும், ரைட்டாக. ஸோ நம்பரில் பார்த்தீங்க அப்படின்னா 0 is a number. ஓகே 6th பாருங்கள். இதில் நீங்கள் இப்போ எனிதிங் பேஸ் சேமாக இருந்தால் பவர்லாம் ஆட் பண்ணிக்கிறோம், அந்த மாதிரி ஒரு ரூல் மேக்ஸில் படிச்சிருப்பீங்களே. ஸோ del அப்படின்ற அந்த 2 பேஸ் சேமாக இருக்கிறதுனால பவர்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ del × m + n அப்படின்னு ஆட் பண்ணோன்னா ஆப்ஷன் ஏ சரியா. 7th பாருங்கள். இதுலேயும் அதே ரூல் யூஸ் பண்ணிக்கோங்க. அதாவது பவர்ஸ் எல்லாமே ஆட் பண்ணிங்க அப்படின்னா del of n minus n 0 ஆயிரும், ரிமைனிங் f of x மட்டும் இருக்கும். ஸோ ஆப்ஷன் சி. ஆல்ரெடி வந்துச்சுன்னா ஒரு க்ளூ கொடுத்துருக்கேன். ஸோ அந்த க்ளூ படி பார்த்தோம் அப்படின்னா அதாவது எக்ஸ் இருக்குது, அப்போ இந்த ஈனா ப்ளஸில் வரணும். அப்போ எக்ஸ் + h. ஓகே, ஸோ 2h இருக்கும், பட் நம்ம h மட்டும் எடுத்துக்கலாம். ஸோ 9th கொஷின் பார்த்திங்கன்னா இன்வெர்ட்டடாக del கொடுத்துருக்காங்க, அப்புறம் ஒரு 3 இது போட்டு ஈக்குவல் டு கொடுத்துருக்காங்க. ஸோ del இன்வெர்ட்டடாக கொடுத்துருக்காங்க அண்ட் அந்த ஈக்குவல் டு கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த ஈக்குவல் டு வந்தால் நான் ப்ளஸ் சொல்லியிருக்கேன். இப்போ அதுவே இன்வெர்ட்டட் டெல்லோடு வந்திருக்கிறதுனால மைனஸோட ஒன்று சேர்த்துக்கோங்க. 1 - e⁻ -1 2 மைனஸ் வர மாதிரி பார்த்துக்கணும். அண்ட் இங்கேயும் சேம் தான். del f of a கொடுத்து இஸ் ஈக்குவல் டு கொடுத்துருக்காங்க. ஸோ 2 மைனஸ் வரணும், இங்கே ஒரு மைனஸ் அண்ட் உள்ள ஒரு மைனஸ். ஓகே 11th கொஷின் பாருங்கள். ஸோ இது கொஞ்சம் லாஜிக்காக யோசிங்க. அவங்க கொடுத்துருக்கிறதுல x1 y1 ஞாபகம் வச்சுக்கலாம். அதாவது ஃபஸ்ட் இதில் x1 வரணும், செகண்ட் இதில் y1 வரணும், அது மாதிரி. ஓகே, பேசிக்கலி அது மாதிரி தான். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த இதில் அதாவது மேலே மட்டும் பார்க்கணும், x1 இருக்குது, ரைட். ஸோ இங்கேயும் x1 இருக்குது. ஒரு இடத்துல இப்போ இங்கே x1 வந்துச்சுன்னா நெக்ஸ்ட் இதில் y1. ஸோ இது ஆப்ஷன். ஸோ நீங்கள் இது குழம்பாமல் இருக்கணும், சி ஆப்ஷன் குழம்பாமல் இருக்கணும் அப்படின்னா இங்கே x1 இருக்குது, y1 இருக்குது, ரெண்டுமே ஒரே பிளேஸில் வருது, அப்படி வரக்கூடாது. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் யுவர் ரைட் ஆன்சர் சரியா. ஸோ இது தியரி தான். Lagrange's interpolation formula can be used for both equal and unequal intervals. ஸோ தியரி பேஸ்டாக இருக்கிறது ஞாபகம் வச்சுக்கலாம்.
ஸோ 13th கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா கொஷின்லேயே நிறைய டூலாம் இருக்குது. ஸோ 2 பேஸ்டாக எந்த ஆன்சரும் வரக்கூடாது. ஸோ இது கிடையாது. அண்ட் ஃபைனலாக வந்து நம்ம ஒன்று செலக்ட் பண்ணோம் ரைட்டா. ஸோ கொஷினில் எல்லாமே பாசிட்டிவாக இருக்கிறதுனால x+3 தான் உங்களோட ஆன்சர். ஐம் சாரி, இதுக்கு ஆன்சர் வந்துட்டு ஆப்ஷன் பி தான் உங்களோட ஆன்சர். ஸோ கொஷினில் 2வாக இருக்கிறதுனால ஸோ 2 பேஸ்டாக வரணும், எல்லாமே பாசிட்டிவாக இருக்கிறதுனால பாசிட்டிவில் ஆன்சர் வரணும். ஓகே, ஸோ ஆப்ஷன் பி. திட்டுறது புரியுது. ஓகே, நெக்ஸ்ட். ஃபார் அ கிவன் டேட்டா ஃபார் த வேல்யூ ஆஃப் டெல் கியூப் ஆஃப் y0 சொல்லி கொடுத்துருக்காங்க. y0 0 இருக்கு இல்லையா, ஆப்ஷன் பி இஸ் யோர் ரைட் ஆன்சர். ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா இல்லையா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் இது வரைக்கும் நம்ம சேனலில் கமெண்ட்டே பண்ணல அப்படின்னா ஹாய் அப்படின்றத மறக்காமல் போட்டுருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் அவர் சேனல். டாடா.